திருமாணிக்கம் படத்தில் மாணிக்கம் வந்து லாட்ரி டிக்கெட்டை பாரதி ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்க போகும்போது மழை வந்துடும். திருடன் வந்து பேக்கில் இருக்கிற லாட்ரி டிக்கெட் எல்லாம் தூக்கி போட்டுட்டு காசை மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ அந்த லாட்ரி டிக்கெட் வந்து ஒரு குழிக்குள்ளே போய் விழுந்துடும். லாட்ரி டிக்கெட்டு ஒரு செடிக்குள்ளே மாட்டி அந்த டிக்கெட்டு தனிக்குள்ளே போக விடாமல் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மாணிக்கம் வந்து லாட்ரி டிக்கெட்டை எடுத்துருவார். இந்த சீனு ரொம்பவே முக்கியமான சீனாக இருக்கும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக என்னதான் மழை வந்து அந்த டிக்கெட்டு தண்ணியோட போனாலும் ஒரு செடி வந்து அந்த டிக்கெட்டை சேஃபாக வச்சுருக்குது அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்டிங்லேயே இயற்கைக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் இயற்கையும் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அப்போ தான் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதையுமே இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. திருமாணிக்கம் படத்தில் ஸ்டார்டிங்லேயே ராம்ராஜ் காட்டனுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. இதுக்கான டீட்டெயிலாக கடையில் பஸ்ஸுன்னு அங்கங்கே ராம்ராஜோடைய அட்வர்டைஸ்மெண்ட்டும் காட்டியிருப்பாங்க. சமுத்திரக்கனி நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் திருமாணிக்கம். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ இந்த படம் Zee5 OTTயில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். மாணிக்கத்தோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாணிக்கம் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் கடை வச்சிருப்பாரு. அவருடைய கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லாட்ரி டிக்கெட்டு பணம் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து கையில் ஒரு பேக் வச்சிருப்பாரு. இந்த படத்தோடைய கதை வந்து கேரளா பக்கம் நடக்குது அப்படிங்கிறதுனால நெத்தியில் சந்தனம் வச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. லாட்ரி டிக்கெட்டில் நம்பர் நோட் பண்ணுறதுக்காண்டி எப்போதுமே பாக்கெட்டில் ஒரு பெண்ணும் வச்சிருக்கிற மாதிரி மாணிக்கத்தோடைய கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய இடையில ரெண்டாவது பொண்ணு வந்து அப்பா கிட்ட திரும்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவா. ரெண்டாவது பொண்ணு என்ன சொன்னாலும் அப்பா கேட்பாரு அப்படிங்கிறதுனால சொந்தக்காரங்க எல்லாம் ரெண்டாவது பொண்ணை விட்டு பேச சொல்லுவாங்க. மாணிக்கத்துக்கு ரெண்டாவது பொண்ணு மேலே ஒரு படி அதிகமான பாசமும் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக இவங்க ரெண்டு பேருடைய இன்ட்ரடக்ஷன் சீன் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னா, மாணிக்கத்தை ஃபஸ்ட்டு நேரில் காமிக்கிறதுக்கு பதிலாக போலீஸ் வந்து ஃபோட்டோ மூலமாக தான் ஆடியன்ஸுக்கு ரிவீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணு எப்படி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா, நேர காமிக்காம கண்ணாடி மூலமா தான் காமிச்சிருப்பாங்க. வானதிக்கு பேச்சு வர்றதுக்காக வருஷம் வருஷம் சபரிமலைக்கு மாணிக்கம் மாலை போட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் ஐயப்பன் சாமியும் கும்பிடுவாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இவங்க வீட்டு பூஜை ரூம்ல ஐயப்பன் போட்டோவையும் வச்சிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் சாங்ல 2 இலையில வந்து கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல ஒரு இலையில வந்து அப்பா வந்து பொண்ணை கொஞ்சுற மாதிரியும், இன்னொரு இலையில வந்து அம்மா இருக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. லாட்ரி டிக்கெட்ல 1.5 கோடி விழுந்த உடனே ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சொல்லுவாரு, நான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு. அப்போ ஒய்ஃபை வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு கெஞ்சுவாங்க. அப்போ இவர் என்ன முடிவு பண்ண போறாரு அப்படிங்கிறத இவர் பதில் சொல்றதுக்கு முன்னாடியே பேக்ரவுண்ட்ல வே அவுட்னு ஒரு போர்டு இருக்கும். இது மூலமா இவர் வெளியூருக்கு போகத்தான் போறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மாணிக்கம் வந்து பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் வந்து வயசானவர் தும்மல் விடுவார். அதுக்கு டிரைவர் கூட என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது வந்து சாதாரண சளியில் வந்த தும்மலாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கணும், கடவுளை வேண்டிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த தும்மலை கனெக்ட் பண்ணுற விதமாக அடுத்த சீனே வந்து சுமதி வந்து தம்பிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே இந்த தும்மல் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. மாணிக்கம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும்போது இடையில குருமூர்த்தி ஏறுவார். அப்போ குருமூர்த்தி மாணிக்கத்துக்கிட்ட கேட்பாரு, உனக்கு கொரட்டை விடுறது வாணி வெடிக்கிறது பழக்கம்லாம் இருக்குதா, நீ தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த ஹேபிட் எல்லாமே வந்து குருமூர்த்தி கிட்ட இருக்கும்னு இதுக்கான டீட்டெயிலாக தான் இந்த டைலாக்கே வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து குருமூர்த்தி மாணிக்கம் மேலே சாஞ்சு தூங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. மாணிக்கம் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது திருடனாக இருப்பார். அதுக்கப்புறம் தான் நாசர் மூலமாக நல்லவனாக மாறுவார். பெரியவராக ஆனதுக்கு அப்புறமும் நல்லவனாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இதுக்கான டீட்டெயிலாக பஸ்ஸில் போகும்போது அவங்க பொண்ணுக்கிட்ட இது வரைக்கும் அப்பா வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டைலாக் மூலமாக ஃப்ளாஷ்பேக் சொல்கிறதுக்கு முன்னாடியே இவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. மாணிக்கம் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நல்ல பையனாக மாறிட்டான் அப்படிங்கிறதுக்காக சின்ன சின்ன உதவி பண்ணணும்னு சொல்லி தருவார். உதவி பண்ணும்போது அவங்க கண்ணில் இருக்கிற சந்தோஷத்தை நீ பார்த்து ரசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் பெரியவனாக இருக்கும்போதும் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் காட்டுவாங்க. இவர் சொன்ன டைலாக் மூலமாக தான் கிளைமேக்ஸில் லாட்ரி டிக்கெட் வந்து பெரியவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார். பெரியவரை பார்த்து மாணிக்கமும் சந்தோஷப்படுற மாதிரி காட்டியிருப்பாங்க.
மாணிக்கம் வந்து உண்மையாக பொய் சொல்லாமல் நேர்மையாக இருப்பார். இருந்தாலும் 2 சீனில் வந்து ஏமாத்துற மாதிரி தான் காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது ஐயப்பன் கோயிலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கு குருமூர்த்தி கேட்பார், ஏன் பொய் சொல்கிற அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிற டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, நல்லது நடக்க போகுது அப்படின்னா பொய் சொல்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி கிளைமேக்ஸ்லையும் போலீஸ் வந்து கயிறால் கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ கயிறு அவுத்துட்டு தப்பிச்சிருவார் இவர். தப்பிக்கிறது மூலமாக ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறதுக்காக தப்பிச்சு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய கதையே மாணிக்கம் வந்து திருமாணிக்கமா எப்படி மாறுறாரு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. மாணிக்கம் நல்லது பண்ண விஷயம் நியூஸ் மூலமாக வெளியில் வந்திருக்கும். அதுக்கான டீட்டெயிலாக பஸ்ஸில் வரும்போது ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் மாணிக்கம் தான் ஃபஸ்ட்டு எழுதியிருப்பார். அதை டெலிட் பண்ணிவிட்டு மிஸ்டர் மாணிக்கம்னு ஷேர் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே இந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே எங்கள் அப்பாவை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கிளைமேக்ஸில் நியூஸில் மாணிக்கம் வந்து நேர்மையாக இருக்கிறாரு அப்படிங்கிறது பப்ளிக் ஆயிரும். நியூஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஊர் மக்கள் வந்து மாணிக்கம் வந்து பஸ்ஸை விட்டு இறங்கி வரும்போது எல்லாரும் வாழ்த்துற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் சின்ன பையனாக மாணிக்கம் இருக்கும்போது ஊர் மக்கள் யாருக்குமே பிடிக்காத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கள் அப்பாவை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் ஆகும். மாணிக்கம் வந்து ஒரு கட்டத்தில் லாட்ரி டிக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடலாமான்னு தோணும். வீட்டுக்கு போகிறதுக்காக நடுங்கிற மாதிரியும் இன்னொரு கால் வந்து ஸ்டெடியாக நிற்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு போகலாம்னு நினைக்கும் போது தான் திருடன் வந்து பேக்கை பறிச்சுட்டு போகிற மாதிரி காட்டுவாங்க. அடுத்தவங்களுடைய பொருள் நமக்குன்னு யோசிக்கும் போது தான் நம்ம கையை விட்டு போகும்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவாரு. அதுக்கு ரெஃபரன்ஸாக தான் அதுக்கப்புறம் அந்த லாட்ரி டிக்கெட்டை வந்து அந்த பாரதி ராஜா கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் சுமதியோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சுமதியும் அவங்க அம்மாவும் நேரம் கிடைக்கும் போது வெரைட்டி ரைஸ் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் போட்டு வைப்பாங்க. ஊறுகாய் போட்டு வைக்கிறதுக்காக இந்த ஒரு சீனில் நிறைய ஜாடிகள் இருக்கிறதையும் பார்க்க முடியும். 2வது பொண்ணுக்கிட்ட இட்லியை வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சுமதி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பொண்ணு வந்து அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஆனால் அவங்க அம்மா வந்து சரின்னு சொல்லுவாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இவங்களுடைய பொண்ணுக்கு பேச்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக பேச வைப்பாங்க. மாணிக்கத்துக்கு கஷ்டம் வந்த உடனே தன்னுடைய தாலி செயினை வந்து கழட்டி கொடுப்பாங்க. ஆனால் அதே இது ஒய்ஃபுக்கு கஷ்டம் வரும்போது மாணிக்கம் வந்து நேர்மையாக நடந்துக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. சுமதி வந்து மாணிக்கத்துக்காக மதியானம் லஞ்ச் வந்து டிஃபன் பாக்ஸில் கட்டி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1.5 கோடி வந்து லாட்ரி டிக்கெட்டில் கிடச்சிருக்குது அப்படிங்கிறது தெரிய வரும். சாப்பாடு வேண்டான்னு சொல்லிடுவார். மாணிக்கம் வந்து வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன்லேயே வந்து சாப்பாடு வந்து வெளியிலேயே வச்சுருப்பாங்க. குழந்தைகள் மூலமாக அப்பாவை எப்படியாவது வீட்டுக்கு வர வச்சிடலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணுவாங்க. அப்போ தான் சுமதி வந்து சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சாப்பாடு வந்து மாணிக்கத்துக்கு எடுத்து வச்ச சாப்பாடாக இருக்கும். ஸோ கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் எடுத்திருப்பாங்க. சுமதியோடைய அப்பாவா சிங்கம்புலியை தான் வந்து ஃபோட்டோ மூலமாக காட்டியிருப்பாங்க. பாரதி ராஜாவுடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவர் லாட்ரி டிக்கெட் வாங்கும்போது 3 ரீசன் சொல்லுவார். 1, இந்த லாட்ரி டிக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா என் பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் கிளைமேக்ஸ்லேயும் லாட்ரி டிக்கெட் மூலமாக பணம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பொண்ணை வந்து மாப்பிள்ளை கூட சேர்த்து வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 2வது ரீசன் வந்து பாரதி ராஜாவுடைய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். காசு இருந்துச்சு அப்படின்னா 10 வருஷம் பொழைச்சுக்குருவா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் கிளைமேக்ஸில் அவருடைய ஊரில் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி லாட்ரி டிக்கெட் காசு கொடுத்து வாங்க வரும்போது காசு வந்து மிஸ் ஆகிடும். அப்போ மஞ்சப்பையில் வந்து காசு இருக்குதான்னு செக் பண்ணுவாங்க. ஆனால் மாத்திரை மருந்து தான் வச்சுருப்பாரு. இந்த மாத்திரை மருந்து எல்லாமே அவருடைய ஒய்ஃபுக்காக வாங்கிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. 3வது ரீசனாக வீட்டில் வந்து பாம்பு பள்ளியெல்லாம் வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக அவருடைய வீடு எப்படி இருக்கும் அப்படின்னா, காட்டுப்பகுதியில் நடுவில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் பிச்சை எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா, பாரதி ராஜா மிஸ் பண்ண காசை அந்த பிச்சைக்காரவங்க தான் எடுத்திருப்பாங்க. திடீர்னு எப்படி பிச்சைக்காரங்களாம் வந்தாங்க அப்படின்னு லாஜிக் கொஸ்டின்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே மாணிக்கத்தோட கடையில் பிச்சை எடுப்பாங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லாரும் வியாபாரம் பார்க்கும்போது பிச்சைக்காரர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆரம்பத்திலேயே காட்டியிருப்பாங்க. மாணிக்கம் வந்து லாட்ரி டிக்கெட்டை பாரதி ராஜா கிட்ட கொடுக்க போவார். அப்போ அந்த அம்மாவும் பொண்ணும் மாணிக்கத்தை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி பிச்சைக்காரவங்க வந்து அந்த பணத்தை எடுத்து அந்த பணத்தை மிஸ் பண்ணவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து பாரதி ராஜா வீட்டுக்கு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது மூலமாக இந்த பணம் வந்து பாரதி ராஜாவுடைய பணம் தான் அப்படிங்கிறது ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க.
இந்த படத்தில் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ஒரு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் காட்டுவாங்க. அப்போ பின்னாடி இருக்கிற மேப்பை பார்த்தோம் அப்படின்னா கேரளா ஸ்டேட் மட்டும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு சீனில் ஒரு பக்கம் வந்து நியூஸ் பேப்பரும் இன்னொரு பக்கம் வந்து வாழைத்தாரும் இருக்கும். நியூஸ் பேப்பர் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா மாணிக்கம் வந்து லாட்ரி டிக்கெட் சேல்ஸ் பண்ணுறவராக இருப்பார். லாட்ரி டிக்கெட்டில் வர நம்பர் வந்து இந்த நியூஸ் பேப்பரில் வந்திருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி நியூஸ் பேப்பரும் வச்சுருப்பாங்க. இது கூட சுமதி வந்து சாப்பாடு கட்டி தர்றதுக்கு இந்த நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி வாழைத்தாறு எப்படி வந்திருக்கும் அப்படின்னா அவங்க வீட்டில் வாழை மரம் இருக்கும். இந்த ஒரு சீனில் வாழை மரத்தையும் காட்டியிருப்பாங்க. போலீஸ் வந்து பக்கத்து கடையில் இருக்கிற சிசிடிவி கேமரா மூலமாக தான் செக் பண்ணி மாணிக்கம் வந்து பஸ் ஏறி வெளியூர் போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வரும். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஆரம்பத்திலேயே இங்கே சிசிடிவி கேமரா இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒரு சீன் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் நாசர் வந்து என்னதான் லாட்ரி டிக்கெட் விற்றாலும் கூட ஒரு சில தமிழ் புக்கும் விற்பாரு. அதே மாதிரி தான் மாணிக்கம் வந்து லாட்ரி டிக்கெட்டோட ஒரு சில புக்ஸையும் விற்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்தோட இடையில யானை வந்து ஒரு சீன்ல வரும். யானை வரும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா இந்த ஒரு சீன்ல மாணிக்கத்தோட வீட்டில் யானை படம் மாட்டி வச்சிருப்பாங்க. யானையை பற்றியும் ஒரு சில டயலாக்கும் இருக்கும். காட்டுக்குள்ளே யானை வந்ததும் ஸ்ரீமன் வந்து பஸ்ஸில் இருக்கிற கண்ணாடி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு இப்படி சொல்லுவார் அப்படின்னா யானை வந்து தும்பிக்கை மூலமாக அதுக்கு பிடிச்ச பழம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கான டீட்டெயிலாக தான் இந்த பஸ்ஸில் யானைக்கு பிடிச்ச பைனாப்பிளும் வாழைப்பழமும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சாங்கில் லிரிக்ஸ் கவனிச்சிங்க அப்படின்னா அப்பா மேலே யானை சவாரி போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் வரும். சாங்ஸ்லையும் யானையை பற்றியும் எழுதியிருப்பாங்க. பாரதி ராஜா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து இங்கே தான் பொண்ணை கட்டி கொடுத்துருக்குது அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா பொண்ணும் மாப்பிளையும் இருக்கிற மாதிரி கல்யாண போட்டோ மாட்டி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாரதி ராஜா வீட்டில் அவங்க மக சூசைட் பண்ண போகும்போதும் இங்கேயும் கல்யாண போட்டோ இருக்கிறதையுமே பார்க்க முடியும். பாரதி ராஜாவுடைய மகளுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க மாமியா கால் பண்ணுவாங்க. என் பையனுக்கு தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு மருமகள் கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க மகன் வந்து ஃபோனில் சிரிச்சு சிரிச்சு யார்கிட்டயோ பேசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க சொல்ற டயலாக்கை வச்சு பார்க்கும்போது தம்பி பொண்ணு கிட்ட தான் பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல 3 மதத்தையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எங்கெங்க அப்படின்னா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல வந்து மாணிக்கத்துக்கு பாயா நாசர் வருவாரு. முஸ்லீம் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. அவரும் மாணிக்கத்துக்கு உதவி பண்ணுவாரு. பிரசன்ட்ல வந்து மாணிக்கத்தோட பொண்ணுக்கு வாய் பேசாம இருக்கும். அதுக்காக கிறிஸ்துவ மதத்துல சின்னி ஜெயந்தி வந்து பிரேயர் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்து மதத்துக்கு ரெஃபரன்ஸா மாணிக்கம் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு மலைக்கு போற மாதிரி காட்டுவாங்க. படத்தோட இடையில மாணிக்கத்துக்கிட்ட இருந்து ஒரு பேக்கை திருடன் வந்து பறிச்சுட்டு போவான். அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்கும். அதில் இவருடைய ஃபோட்டோவும் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் மாணிக்கத்துடைய நேர்மையை பாராட்டி நியூஸில் வரும். அதை சலூன் கடையில் உட்காந்து பார்த்துருப்பாரு. இவர் மூலமாக திருடனாக இருந்தவர் ஒரு வியாபாரியாக திருந்தி வாழ்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. போலீஸ் வந்து பஸ் டிரைவருக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கால் எடுக்கவே மாட்டார். ஏன் எடுக்கலை அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக டிரைவிங்கில் ஃபோன் யூஸ் பண்ணதுனால நான் சஸ்பெண்ட் ஆனேன் அப்படின்னு டைலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பார். இந்த சீனை கனெக்ட் பண்ணுற விதமாக பஸ்ஸில் ஏறின உடனே டிரைவர் வந்து செல்லை ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த உலகத்தில் ஒரு சில பேர் சுயநலமாக யோசிச்சிருந்தாலும் நல்லவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயிலாக தப்பாக ஜிபிஎஸ் மூலமாக ஒரு ட்ராக் பண்ணி ஒரு போலீஸ் சொல்லுவார். சுமதியோட தம்பியை நல்லாவே சுத்த விட்டுருப்பாரு. பாரதி ராஜா கிளைமேக்ஸில் நீ கொஞ்சம் பணம் எடுத்துக்கோ, பாதி பாதியாக எடுத்துக்குவோம் அப்படின்னு மாணிக்கத்துக்கிட்ட கேட்பாரு. ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் எல்லாரும் மாணிக்கத்துக்கு மேலே கோபமாக இருந்தாலும் நாசர் வந்து மாணிக்கத்துக்கு மேலே நம்பிக்கை வச்சு வேலை போட்டு கொடுத்து நல்ல மனுஷனாகவும் ஆக்குவார். திருடனாக இருந்தவர் திருந்தி வாழ்கிற நல்லவனாகவும் காட்டியிருப்பாங்க. மாணிக்கம் வந்து டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருப்பாரு. அப்போதான் திருடன் வந்து பேக்கை பறிச்சுட்டு போயிடுவான். நேர்மையாக இருந்து மிச்ச பேலன்ஸை மறக்காமல் கொடுக்குற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். திருமாணிக்கம் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.